அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபன் சென்டருக்கு வந்துட்டேங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் டிஃபன் வாங்குறேன். ஸோ இது என்னோட தூக்குச்சட்டி தான். ஃபுல்லாக சாம்பார் வாங்கிக்கிட்டேங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குரான் கானி வச்சிருக்கோம். ஸோ குரான் கானி நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழு குரான் படிக்கிறதுக்காக மசூதிலேருந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கான சார்ஜஸ் என்னவோ கொடுத்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் வந்து வச்சிருவோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து குரான் படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் டிஃபன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து டிஃபன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தாங்க காலையிலேயே வந்து டிஃபன் சென்டருக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராகவே துவாலாம் கேட்டாருங்க. ஸோ அதை வந்து தனியாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்நாக்ஸை வச்சுட்டு ஸோ டிஃபன் வச்சுட்டேங்க. ஸோ அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனுக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லபடியாக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க மொத்தமாக சேர்ந்து டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டோங்க. இன்னைக்கு வந்து வெளியில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். கார சட்னி ரொம்ப அல்டிமேட்டாக இருந்ததுங்க. சாம்பார், சட்னி. ஸோ இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்டா யாருக்கு பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இட்லி, அதோட 2 வகை சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நானும் டிஃபனை முடிச்சிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்தவங்களை வீட்டுக்கு அனுப்ப மனசே இல்லை. வந்தவங்கள ஹால்ட் போட்டு உட்கார வச்சுட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரான் கானி வச்சதால கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. ஸோ அதனால ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சிடலான்னு பிளான் பண்ணோம். சிக்கன் பிரியாணி தான். எப்பவுமே நான் தான் குக் பண்ணுவேன். அம்மா வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. எல்லாமே நறுக்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி சாப்பிட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரே அரட்டை தாங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸு, ஆட்டம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு டைம் போனதே தெரிலங்க. என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தான். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி தாங்க செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நான் தான் பிரியாணி செய்வேன். ஸோ அதனால இன்னைக்கும் நான் தாங்க செஞ்சேன். ரொம்ப சூப்பராகவே வந்தது பிரியாணி. இந்த பிரியாணி செஞ்ச vlog வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. பிரியாணி பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. சமைக்கும் போது அப்படி ஒரு வாசம், அதோட சூடாக பரிமாறினா எவ்வளோ எம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே சூடாக பிரியாணி சாப்பிட்டோங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன உட்காந்து பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்களா என் தம்பியோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஈவினிங் வந்து டீ, காஃபி எல்லாமே போட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேங்க. ஸோ என் தங்கச்சி அதை பரிமாறிட்டு இருந்தா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே போச்சுங்க. இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப ரேராக தான் வந்து சேருவோம். எப்படியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டிக்கு வந்து காலமுக்கி விட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரே சிரிப்புங்க. நாங்கள் ஒரே கலாய்ச்சிட்டு இருந்தோம், மாமியார் மருமகனா இப்படிதான் இருக்கணும்ட்டு. ஸோ இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாலியாகவே போச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாரும் டீ, காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இன்னைக்கு vlog இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட பார்ட் 2 வந்து பிரியாணி vlog நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேங்க. பாய்.